நாங்கள் வந்து விவசாய ஆஃபீஸுக்கு போயிருந்தோங்க. கொஞ்சம் அக்ரி நமக்கு தெரிஞ்சாலே போட்டு பார்க்கலாம் விளையுமான்னு கேட்டது. விளையாம் இது போடுனாரு, போட்டேங்க. 35வது நாள் உரம் கொடுக்குறாங்க. நான் உரம் கொடுக்கல. இப்போ வந்து வெற்றி வெட்ட தான் இது அப்படியே விளைஞ்சிது. மருந்து ஒன்று அடித்தேன், 2 மருந்து அடிச்சுக்கணுமா கலர் வரத்துக்கு. நான் ஒரு மருந்து அடித்தேன், மழை பிடிச்சிக்கிச்சு. இது மவுசில் அதிகமாக தான் கீது. அந்த மருந்தெல்லாம் மழை இல்லாமல் மருந்து கொடுத்தா இன்னும் பவராக இருந்துருக்கு கிழங்கு நல்லா மயிச்சில் இருந்துருக்கா. வேற நீங்கள் விவசாயம் வேறு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து நெல் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே பீக்கணும் கையே போடுவோம். இது அரவு இது ஆரி அது நடுவுங்க, கேழ்வரகு நடுவுங்க, பொல்லங்காயே அது இது காய் தானி பண்ணுவோங்க. பீக்கனுக்காய், பொல்லங்காயே, சுரக்காய், காவக்காய் எல்லாம் பண்ணுவோங்க. உங்களுக்கு கேரட் எப்படி போடணும்னு தோணுச்சு? எப்படி தோணுச்சுன்னா அதான் வேறு ஒரு இடத்துல கேரட் விளைஞ்சோன்னு கேட்டேன், எப்படி பராமரிக்கிறது என்னன்னு கேட்டேன். சரி கேட்டேன், போட்டு பாரு உங்கள் மண்ணில் வருதா இல்லையானா. நான் அதனால் வேறு 100 கிராம் வாங்கிட்டு வந்து உழவு எடுத்து பார் போட்டு பார் மேலே போட்டு மண் தள்ளி விட்டேன். முன்ன வந்து விதைச்சி ஏறு ஓட்டணுமா, நான் அந்த மாதிரி பண்ணலை. பார் போட்டு பார் மேலே போட்டு மண் மூடி விட்டேன். மண் மூடி விட்டு செடி முளைச்சி வரதுக்கு 15 நாள் ஆச்சு. அப்புறம் 15 நேரம் செடி வந்துச்சு. வந்த பின்னாடி தண்ணி விட்டுனோம்னா உரம் போடல, களை எடுத்து விட்டேன். தண்ணியில் எத்தனை டைம் பார்க்கணும்? தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு டைம் பாய்ச்சுங்க. இப்போ வந்து மழை காலத்தில் வந்து 4 தண்ணி விட்டோம், அவ்வளோதான். வெயில் காலமாக இருந்தால் தண்ணி நிறைய விட்டுங்களாம். வேறு இதில் பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்று கூட கிடையாது. பூச்சி தாக்குதல் இது வந்து இது பூச்சின்றதே கிடையாது. நான் வந்து கடையில் கேட்ட போனால் அந்த கலருக்கு மருந்து அடிக்க சொன்னாங்க. ஒரு மருந்து அடித்தா மறுபடியும் மழை வந்து மருந்து அடிக்க முடியல. நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நம்ம பகுதியில் இந்த மாதிரி கேரட்? பார்த்தீங்க, இதுதான் ஃபஸ்ட்டு டைம் கேரட் போட்டு பார்க்கல. ஃபஸ்ட் டைம் இது தான் என் கையில் சொந்த மனுஷன். நான் அதுதான் போட்டு பார்த்தேன். இது இப்போ ஃபஸ்ட் டைம் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது? மன சந்தோஷமாக இருக்குது, விளைச்சல் இருக்குது. அதுபோல் கொஞ்சம் நம்ம கிழங்கு பிடிச்சிங்கலாம் விரும்ப பண்ணுறாங்க. காய்கோட்டை கிழங்கு மாதிரி நைஸ் இல்லை அப்படின்னு விரும்ப பண்ணுறாங்க. அது வந்து மிஷின் கழுவுது. நம்ம கையில் கழுவுறதுக்கு ஒன்றும் கட்டுப்படி நமக்கு அவங்களுக்கு மதிப்பு இல்லை. நீங்கள் இது கழுவி விற்றா விற்கிறீங்களா? வாங்குறாங்க மக்கள்? என்ன சொல்கிறாங்க? ஓரளவுக்கு வாங்குறாங்க, பரவாயில்ல. 50 கிலோ ஓடுது. 50 சென்ட் இருந்த நிலம் அதில் வந்து 12 சென்ட் போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். மிச்சம் போடல. இடம் இருக்கிறதே இவ்வளோதான். சும்மா டெஸ்ட்டுக்காக போட்டிருக்கீங்க? டெஸ்ட்டுக்காக போட்டுக்குது. டெஸ்ட்டுக்காக போட்டு ஓரளவுக்கு மவுச்செல்லாம் பரவாயில்ல. ஆனால் இந்த கழுவுறதுக்கு வந்து மிஷின் அவங்க ஆட்டுறாங்க, ஜலடை மாதிரி. நம்மக்கிட்ட அது இல்லை. அது இருந்துச்சுன்னா இவ்வளோ தான் விளையிறது அவங்க எல்லாமே இதுன்றது. இல்லை, கிழங்கு பார்க்கறது நல்லா தான் இருக்குது. இதுவும் கிழங்கு சைஸ் நல்லா பெருசாக தான் இருக்க மாட்டேங்குது. எல்லாமே திடமாக இருக்குது, நல்லா இருக்குது. கிழங்குலாம் நல்லா தான் இருக்குது. நல்லா பசுமையாக நல்லா க்ரீனாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அனுபவம் கம்மி. இந்த டிப் தான் ஃபஸ்ட்டு முறை. இது வந்து நம்மளுக்கு வந்து அனுபவம் வந்து காய் தான் எந்த காய் பண்ணாலும் நம்மளுக்கு அனுபவம் உண்டு, எல்லாம் பக்காவாக எடுத்துக்கலாம். ஆனால் இதில் அனுபவம் இல்லை, அதனால் கொஞ்சம் மவுசூல் கம்மி தான். இப்போ எவ்வளோ கிலோ எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? நான் 50 ரூபா கொடுக்குறேன் கிலோ. டவுனில் 60 ரூபா வரையும் போடுறாங்க, 60-70 வரையும் போடுறாங்க. நான் இங்கே வந்து லோக்கலில் 50 ரூபான்னு கொடுக்குறேன். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்குறவங்களா இருக்காங்களா? மார்க்கெட்டிங் சைடு மார்க்கெட்டு இங்கேருந்து மார்க்கெட் கொண்டு தருமபுரி மார்க்கெட் கொண்டு போனால் நான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனதில் இங்கே விற்று போடுறேன். வந்து கேட்குறவங்க இருக்காங்களா? ஹோல்சேலில் வந்து கேட்டு போவாங்க, வந்து கேட்குறாங்க. காய்கறி நான் 50 ரூபா போடுறேன், அவங்க காய்கறிக்காரர் 30 ரூபாய்க்கு வைப்பாங்க. நான் 10 ரூபா கழிச்சு போடுவேன், 40 ரூபா போட்டு கொடுத்துருவேன். இப்போ இந்த 12 சென்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது வந்து நல்ல மாதிரி விளைச்சிங்கன்னா 20 ரூபாய்க்கு கிடச்சுனுக்கா. இப்போ வந்து ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு 10,000 வரும் 12 சென்ட்டில். இது எத்தனை மாதத்துக்கு கிராப்? இது வந்து கணக்கில் வருஷத்துலேருந்து கணக்கு பண்ண 60 நாள் கணக்காகுது. 60 நாள். இது பராமரிக்க வந்து 45 நாள் எடுக்கணுமா. நம்ம பராமரிப்பு ஃபஸ்ட்டுன்றதுனால ஒரு 10-15 நாள் சேர்ந்து ஓடிடுச்சு. கைனி வேலை ஆரம்பிச்சுன்னு அதை எடுக்க முடியல. பராமரிப்புனா களைகள் இல்லை. இது வந்து மருந்து, அந்த மேல் மருந்து கொடுத்து கிழங்கு திறந்த அரசியல் எடுத்துருக்கேன். நான் ஒரு 8 நாள் முன்னே எடுத்துருக்கேன்னா இப்போ 8 நாள் சேர்ந்து ஆகி போச்சு எனக்கு. லேட் ஆனதுனால கொஞ்சம் சைஸ் திறமை தேர்து. பெருசாகிடுச்சு. ஆனால் அந்த அதிகம் முத்தில் அந்த மாதிரிலாம் வராது. அதெல்லாம் முத்தில் இருந்ததே கிடையாது, எதுவுமே கிடையாது. அறிமுகத்துலேருந்து எந்த பராமரிப்பு இல்லை, இயற்கையாக வந்தது தான். உரம் எந்த உரமும் கிடையாது. ஒரே தானை மட்டும் அடிச்சுங்கிறான், மற்ற மருந்து எதுவும் கிடையாது. தண்ணி வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டுச்சு. பராமரிக்கிறது வந்து அதிகமாக கிடையாது. இதெல்லாம் அழுகி போயிருந்தேன். அதுவும் காட்டலாம். ஈரம் அதிகமாக இருக்குங்களா? இல்லை ஒருவேளை ஈரம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக ஈரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் தண்ணி விட்டோன்னா ஏகமாக அழுகி போட்டுன்னு சொல்லி இப்போ தண்ணி விடுறேன். நான் தண்ணி விட்டோன்னா டக்குன்னு அழுகின்னு வந்துடும். அதனால் கிழங்கு நல்லா தான் இருக்குங்களா? கிழங்குலாம் நல்லா தாங்குது. இப்படியே அந்த சைஸ் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்றீங்க. சைஸ் பெருசாக அந்த கூட பெருசாக இல்லைனா அந்த இப்படி உழுக்குன்னு வச்சுக்கா, தோல் கீழு நார் கீழு எல்லாம் போயிட்டு பழப்பழம் தருது அவங்களுக்கு. மிஷின் கழுவி அதனால கழுவுறது, நம்ம கையில் கழுவுறதுனால கொஞ்சம் இது பவர் தெரியல அப்படின்றாங்க. அதுதான் ஒன்று. ஆனால் இன்னும் ஒரு 4 நாள் முன்னே நான் எடுத்துருக்கணும். பின்னாடி வந்ததும் கொஞ்சம் கிழங்கு அடி வருது, அழுகுது. நெல் வேலைக்கு நெல் நடுறதுக்கு போயிட்டுனால ஆள் இல்லாமல் அதை இருந்துட்டு இதில் நின்று போச்சு. அதனால கொஞ்சம் அடி வருது. இல்லைன்னா நல்ல மாதிரி அந்த இயற்கை வேணால் எருவுலாம் போடுவீங்களா? எரு போடுவோம். ஸ்டார்டிங்கே போட்டுப்பீங்களா? ஸ்டார்டிங் போட்டு தான் ஓட்டணும். எரு போட்டு ஓட்டி தான் பாரு போட்டது.
சரி சரி இப்போ நீங்கள் அடுத்த டைம் என்ன பண்ணலாம் இதே அடுத்த பண்ணுங்க டைம் இதே கிடையாது, அடுத்த டைம் கீரை சிலுக்கிற தான் போடுவோம். சிறுகீரை. அதுதான் ஒரு 20 நாள் நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி டக்கு டக்குன்னு கைக்கு வரும். நல்லா விரும்பியும் நம்மளுக்கு பணம் வரும். நல்லா குயிக்க மருந்து கிருந்து எதுவும் இல்லாத 15 நாள் அது கீரை சிலுக்கீரைலாம்.